ஜாதகம்லாம் ஜோதிடம் பார்க்கும்போது நமக்கு நேரம் சரியில்லை அதை மாதிரிலாம் சொல்லி பரிகாரம்ட்டு நீங்க சரி எல்லாமே கரெக்டாக எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வான் சாஸ்திரம் இல்லை இந்த ஜாதக சாஸ்திரத்தின் படி கரெக்டாக நீங்கள் இந்தியாவில் பிறக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இந்த நேரம் காலம் இந்த ஆட்டிடியூட் லாங்கிடியூட் அதெல்லாம் வச்சு ஒரே ராசிலேயே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒரே ராசியில் ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைங்க கூட ஒரே மாதிரி இருக்கிறது. இப்போ மனம் என்ன பண்ணோம்னா நம்பிட்டு என்ன பண்ணால் ஓகே இந்த தப்பு செய்யக்கூடாது. நீங்கள் இந்த கோவிலுக்கு போய் இதை பரிகாரம் செய்யுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன். இது என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். ஆத்மா வணக்கம் சார். இன்னொரு நேம் கோகுல கிருஷ்ணன். நான் ஊரை பக்கத்துல இருந்து வரேன். இப்போ நம்ம ஜாதகம்லாம் ஜோதிடம் பார்க்கும்போது நமக்கு நேரம் சரியில்லை அதை மாதிரிலாம் சொல்லி பரிகாரம்ட்டு நீங்க நவரத்ன கல் போட்ட நீங்க இல்லை ஜோதிடர்கள் சொல்றாங்க நவரத்ன கல் இது மாதிரி மாணிக்கம் மரகதம் அதை மாதிரி போடணும் அப்படின்னாங்க. அது போட்டா பாசிட்டிவ் வைப் வரும், உங்களுக்கு எந்த ஒரு தடங்கள்லாம் நீங்கன்னு சொல்றாங்க. அது உண்மைங்களா? இப்போ ஜாதகம் ஜோதிடம் 100% உண்மை. அதுல என்ற ஒரு மாற்று கருத்துமே இல்லை, ஓகேங்களா? ஆனா உங்க ஜாதகம் வந்து எப்படி எழுதப்படுது சொல்லுங்க. பிறந்த டைம் வச்சு எழுதுறோம். உங்க பிறந்த டைமை யார் சொல்றோம்? இல்லை டாக்டர் நர்ஸ் டெலிவரி. டாக்டர் பிறந்ததுமே கடகடன் டாக்டர் எழுதுவாங்களா, கை காலெல்லாம் கழுவிட்டு எல்லாம் பண்ணிட்டு டைம் பார்த்து. இப்போ அந்த காலத்துல வீட்டில் பிரசவம் நடந்தது. ஸோ நடக்கும் பொழுது அப்போ வந்து இந்த குழந்தை பிறக்குதுன்னா கரெக்டாக அந்த டைமை வந்து பார்த்து எழுதுறது எல்லாம் ஓகேங்களா. ஆனால் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரே நேரத்தில் டாக்டர் வந்துட்டு 3 பிரசவம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஓகே, அப்போ அந்த கரெக்டான டைமு நேரம் நாளிகை எல்லாம் கரெக்டாக எழுதுறாங்களா? முதல் கேள்வி. சரி எல்லாமே கரெக்டாக எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வான் சாஸ்திரம் இல்லை இந்த ஜாதக சாஸ்திரத்தின் படி கரெக்டாக அந்த கோள்களுடைய இதை பார்த்து இன்னைக்கு எத்தனை ஜோஷியர்கள் அந்த ஜாதகத்தை கரெக்டாக எழுதுறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டைமை வந்து அவங்க கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு வந்து நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கம்ப்யூட்டரில் போடுவேன். அது ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணி கொடுத்து அதுதான் என் ஜாதகம். அப்போது அந்த காலத்தில் வான் சாஸ்திரத்தை படித்து இதில் தேர்ச்சி அடைஞ்சு இருந்தவங்க எழுதுனது கரெக்டாக இருந்திருக்குமா, இல்லை நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்ச ஒரு மிஷினு அதை கொடுக்குறது கரெக்டாக இருக்கு அந்த காலத்தில் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் இந்தியாவில் பிறக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இந்த நேரம் காலம் இந்த ஆட்டிடியூட் லாங்கிடியூட் அதெல்லாம் வச்சு உங்கள் பிறந்த நேரம் பிறந்த தேதி அதுக்கப்புறம் வந்து பிறந்த இடம் அதை வச்சு லாங்கிடியூட் அதெல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு ஜாதகம் உருவாக்கப்படுது. மற்ற ஊர்லேயும் பிறக்கிறாங்க, அவங்களுக்கும் ஜாதகம் உருவாக்கப்படுதுன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா நம்ம இந்துயிசம்ல தான் இந்த ஜாதகம் மற்ற ஒரு விஷயம் இருக்கு, மற்ற இதில் எதுவுமே இல்லை. கிறிஸ்டின்ல இல்லை, முஸ்லீம்லேயும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நம்ம உருவாக்கி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆட்டிடியூட் இந்த லாங்கிடியூட்ல நீங்கள் கன்னியா ராசி வைக்கிறீங்க, இல்லை சிம்ம ராசி வைக்கிறீங்க, இல்லை எந்த ராசி? மேஷ ராசி மேஷ ராசி வைக்கிறோம். ஏதோ ஒரு ராசி வந்து நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆட்டிடியூட் அந்த லாங்கிடியூட்ல அந்த யூஎஸ்ல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அதுக்கும் அதே மாதிரி வைக்கணும்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்கும் செயல்பாடு ஒரே மாதிரி இருக்குமா? ஒரே ராசிலே பல பேர் பல விதமா இருக்காங்க. இல்லை அந்த மாதிரி வேற வேற மாதிரி இருக்கு. கரெக்டா ஒரே ராசிலேயே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒரே ராசியில ஒரே நேரத்துல பிறந்த குழந்தைங்க கூட ஒரே மாதிரி இருக்கிறது கரெக்டா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் இந்த ராசிகளை கச்சிதமாக கணிப்பவர்கள் மிக மிக குறைவு. ஸோ உங்கள் நேரம் ஒன்று உள்ள கரெக்டாக கணிச்சு கொடுத்துருந்துருக்கணும். ரெண்டாவது உங்கள் ராசியை கரெக்டாக கணிச்சு எழுதுறவங்க இருக்கணும். இன்னைக்கு இது எல்லாமே ஒரு வியாபாரமாக பார்க்கப்படுது. இப்போ நம்ம பொதுவான மக்களுக்காக பேசணும், ஆன்மீகத்துக்குள்ள வரும்.
ஆன்மீகத்துக்குள்ள வந்து நீங்க ஒரு ஆன்மீகத்துல ஒரு சில காலம் பயணித்து ஒரு நல்ல நிலை வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஆன்மீகம் சொல்றது கோயிலுக்கு போற ஆன்மீகம் இல்லை, உண்மையான ஆன்மீகம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆன்மீகம்ன்றது எப்படி ஆயிடுச்சுன்னா பக்தியும் ஆன்மீகத்துக்குள்ள செத்துட்டாங்க. நல்ல ஆன்மீகவாதி டெய்லி கோயிலுக்கு போறவங்க, அது வந்து ஆன்மீகம். உண்மையான ஆன்மீகத்துக்குள்ள போறவங்க உண்மையான ஆன்மீகத்துல இருந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது. சிவவாக்கியர் பாட்டே இருக்கு, ஓகேங்களா? கம்பு கொண்டு பிரபஞ்சத்தை அசையும் என்றால் அசையுமோ, ஓகேங்களா? ஸோ வந்து கையில கொம்பு வச்சுக்கிட்டு நான் வந்து உள்ள இருக்கிற அந்த சராசத்தை வந்து நான் அசைக்கணும்னு சுற்றுனா சுற்றிடுமா? அது அதெல்லாம் சுற்றுறாரு, ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது எனக்கு பிடிச்ச கல்லை நான் எடுத்து போட்டுக்கிட்டேன்னா அந்த கிரகங்களும் மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும்னு நான் சேர்த்து. அப்போ அந்த எதுக்கு வந்து உங்களுக்கு ஜாதகம்னு ஒன்று வச்சு, ஓகே இந்த நேரத்தில் இது நடக்குங்க, இந்த நேரத்தில் இது நடக்குங்க, நீங்கள் இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா நம்ம மனம் என்ன பண்ணோம்னா நம்பிட்டு என்ன பண்ணோம், ஓகே இந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த கோயிலுக்கு போய் பரிகாரத்துக்கு இந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தில் போயிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட காமிச்சிங்கன்னா பரிகாரமே இல்லை. அவன் என்ன சொல்லுவான், இது நடக்கும், இது நடக்காது, இது பிரச்சனை இருக்கு, இது பிரச்சனை இல்லை, அதோடு முடிச்சிடுவான். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க இந்த கோயிலுக்கு போய் இதை பரிகாரம் செய்யுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். எதுக்கு அதை கொண்டு வந்தாங்க? நான் அதை சொல்லலைன்னா, நான் சப்போஸ் நான் ஜோசியரா இருந்து நான் இந்த பரிகாரம் பண்ணுங்க உங்களுக்கு சரியா போயிடும் நான் சொல்லலைன்னா நாளைக்கு என்கிட்ட வரமாட்டேன். ஏன்? இந்த பிரச்சனை இருக்கு உனக்கு, நான் 6 மாசத்துல கால் உடைஞ்சிடும், அதுதான் உன் கட்டத்துல இருக்குப்பா, போப்பா கண்டிப்பா உன் கால் உடைஞ்சிடும்ப்பா சொல்லி உங்ககிட்ட நான் சொன்னேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ என்ன சரியான புதுசா இருக்கான், கால் உடைஞ்சிடும் சொல்லி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றான், உடையாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லணும். நினைப்பீங்களா இல்லையா? அதோட என்கிட்ட வருவீங்களா? சொல்லுங்க போகும், வரமாட்டீங்க. அப்போ நான் என்ன பண்ணணும் உங்ககிட்டன்னா, எப்பா இந்த மாதிரி ஜாதகத்துல பிரச்சனை இருக்கு, நீ இந்த கோயிலுக்கு போ, உனக்கு சரியா போயிடும். அப்போ உங்க மனம் என்ன பண்ணோம்னா, ஓகே என் கால் உடையும்னு சொன்னாங்க, நான் அந்த கோயிலுக்கு போனா எனக்கு வந்து பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொன்னாங்க. அப்ப நான் அந்த கோயிலுக்கு போனா எனக்கு கால் உடையாது. நீங்க என்ன செயல்படுது? மனம் தான் செயல்படுது, இல்லைங்களா? ஸோ உங்க மனம் என்ன பண்ணுதுன்னா, அப்ப எனக்கு கால் உடையாது. அப்ப என்ன, ஏதாவது பைக்ல போறோமோ ஃபாஸ்டா போகும்போது ஐயோ அந்த மாதிரி சொன்னாங்க, நம்ம இந்த மாதிரி பரிகாரம் போட்டா கால் உடையாது, ஆனால் நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மனமாகப்பட்டது எல்லா இடத்துலையும் அந்த உஷாரா இருக்கிறது, ஜாக்கிரதையா இருக்கிறது, அந்த வேலையை வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து இந்த கல்லை போட்டா இது சரியாயிடும், இந்த கல்லை போட்டா இது சரியிடும் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ அந்த கல்லு சரி செய்யுது, அவங்க மனம் சரி செய்யுதா? இங்க மனம் தான் சரி செய்யுது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த கல்லை போட்டதுனால எனக்கு இவ்வளவு நல்லது நடக்குது. இதே கல்லை தான் அவர் வந்து 10 பேர்கிட்ட கொடுத்துருக்காரு, இப்போ 10 பேர் சரியா இருந்திருக்கோம். இல்லைன்னா அதே கல்லை அவர் எடுத்து போட்டுருந்தாருன்னா, நான் வந்து போய் கேட்குறேன், என் நேரமே சரியில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வறுமையோடைய உச்சத்தில் இருக்கேன், நான் வந்து இப்போ இந்த ப்ராப்ளம் எல்லாம் வெளில வரணும், எனக்கு ஒரு வழி கொடுங்கன்னு கேட்குறேன். அவர் என்ன சொல்றாரு, இந்த கல்லை போட்டுக்கோங்க, டெய்லி போயிட்டு காலையில் சாயங்காலம் அந்த கோயிலில் போயிட்டு சுற்றிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து உங்கள் பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் வெளில வந்துருக்கு, பணம் வந்து ஏதாவது ஒரு வெளில உங்களுக்கு வந்து சேர ஆரம்பிச்சு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதை நம்பி நீங்கள் வந்துடுறீங்க, அவர் சொல்கிறத செய்றீங்க. இதையே அவர் செஞ்சாருன்னா, அவரே வாய் வலிக்க உட்காந்து ஜாதகம் போது சந்தோஷமா அதை பண்ணிட்டு அவர் வந்து பணம் வந்து வர செய்யும், ஜாலியாக வந்து வீட்டில் இருக்கலாமே, எந்த வேலையும் செய்யும். ஸோ இது ஜாதகம் அதெல்லாம் உண்மையாக இருந்தது. ராசி கல்கட் போடுறதோ ஜாதகம் இப்போதான் எல்லாமே வந்துட்டு மிஷின்லேயே உருவாக்கிடுறாங்களே எல்லா கல்களையும். அதனால வந்து உண்மையான கல்கள் கிடைக்கிறதும் அதை உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இப்போ வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. 2வது, உண்மையா ஜாதகம் சொல்றவங்க மிக 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 குறைவு. சொல்றவங்களையும் நம்பி நம்ம வந்து போறது இல்லை. ஏன்னா எனக்கு நல்லது சொன்னாதான் அவர்கிட்ட அடுத்தது போவேன், எனக்கு கெட்டது சொன்னாலும் நான் ஏன் அவர்கிட்ட மறுபடியும் போவேன். நான் உணர்த்துறப்ப எனக்கு யார் நல்லது சொல்றாங்களோ அது. ஆனா அந்த கல்லும் உண்மையா இருந்து அந்த ஜாதகம் சொல்றவரும் உண்மையா இருந்தா அது நடக்கும். அது ரொம்ப அந்த மாதிரி எல்லாம் இப்ப எனக்கு தெரிஞ்சு பெருசாக யாருமே ஆச்சரியமாக. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.